ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது ஸ்டார்டிங் வந்து எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கிரியேட் பண்ணிக்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் கிரியேட் பண்ணணும். பிரைவசி பாலிசி, டேர்ம் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர், இந்த மூணு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு. இது எப்படி கிரியேட் பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி எடுக்கிற அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப்பாக இருந்தால் இந்த மேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, நல்ல வாய்ஸோட ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இந்த மெக்கின விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான். நீங்கள் பருத்துறைக்கு இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவோம். இதுவே யாழ்ப்பாணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மேக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே இந்த ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் முதல்ல எங்கள் சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம எஸ்வி தமிழ் டெக் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஓடிடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டேர்ம் கண்டிஷன், பிரைவசி பாலிசி அண்ட் டிஸ்க்ளைமர் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உதாரணத்துக்கு காட்டுறோம் பாருங்க. இந்த வெப்சைட்டில் பாருங்கள், மேலே ஹோம் அபவுட் கான்டாக்ட்னு இருக்குது. இதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா பிரைவசி பாலிசி, டேர்ம் அண்ட் கண்டிஷன் அண்ட் டிஸ்க்ளைமர் இவ்வளோ வரணும். அதே போல் கீழே ரோண்டு போய் பார்ப்போம். இதில் கீழே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நாங்கள் அந்த மூணுமே எக்ஸ்ட்ராவாக போட வேண்டி வரும். இதெல்லாம் என்ன மாதிரி கிரியேட் பண்ணுறேன்னா இந்த வீடியோ அமைய போகுது. உங்களுக்கு இதுக்கு முதல்ல நான் சொல்லி தந்துட்டேன் அபவுட் எப்படி கிரியேட் பண்ணுறது, கான்டாக்ட் அட் ஃபோம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐபனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை இந்த வெப்சைட் சீரியஸ் இன் தமிழ் என்ற முழு பிளேலிஸ்ட்டில் போய் முழு வீடியோஸும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கொண்டு போய் தான் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்குரிய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வீடியோ கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள போவீங்க. வெப்சைட்டுக்குள்ள போவீங்க, இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோட டைட்டில் என்ன கொடுத்துருக்கணும் அந்த டைட்டிலை வந்து இதில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குரிய போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கவுண்ட் ஆகி கொண்டிருக்கும். 35 வினாடி வரைக்கும் நம்பர் கவுண்ட் ஆகும். அது கவுண்ட் ஆகி முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குது மஞ்சள் கலரில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு நீங்கள் போவீங்க. ஓகே, அந்த டைமரையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பவுன்ஸ் ரேட் அதிகமாகும். அதனால தான் டைமர் கொடுத்துருக்கேன். அப்படிங்க டைமர் வரையும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த கிளிக் ஹியரை கொடுத்து இந்த வெப்சைட்டுக்கு போகக்கூடியதாக இருக்கும். இதுக்குள்ளே போன அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைவசி பாலிசி, டேர்ம் அண்ட் கண்டிஷன், பட் வந்து டிஸ்க்ளைமர், இந்த மூண்டையும் ஒரே வெப்சைட்லேயே நீங்கள் போய் ஜெனரேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி ஜெனரேட் பண்ணுற அப்படின்னு முதல்ல ஒன்றா சொல்லித்தரலாம். முதல்ல வந்து பிரைவசி அண்ட் பாலிசி. அப்போ இதை வந்து நான் வந்து இன்னொரு பேஜில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோ லென்த்தாக தான் போகும். இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் நேம் கேட்டிருக்காங்க. எங்களோட வெப்சைட் நேமை நான் வந்து இதில் டைப் பண்ணுறேன். நான் வந்து எஜுகேஷனுக்காண்டி மட்டும் தான் இது கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா அது நேமே வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஃபார் எஜுகேஷன் இல்லை யூஆர்எல் கேட்டிருக்காங்க. அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இல்லை நெக்ஸ்ட் இருக்கும், அதை கொடுக்குறேன். அதை கொடுத்தோன்னே இதில் கொஞ்சம் கேள்வியாக கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கீஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க, ஜஸ்ட் கொடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ஆக்சன்ஸ் ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க, அதுக்கு ஜஸ்ட் கொடுங்க. நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட் கிரியேட் பண்ணுறதே கூகுள் ஆக்சன்ஸ் பாவிச்சு ஏர்ன் பண்ணுறக்காண்டி தான். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ஆக்சன்ஸ் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் நோ, ஏன்னா கூகுள் ஆக்சன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்ற தேர்ட் பார்ட்டி எந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணல. நிறைய தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, நான் ஒரு வீடியோவில் போடுறேன், நோ கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்டிருக்காங்க, ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இது ரெண்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் கண்ட்ரி ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டில் வந்து நாங்கள் வந்து உள்ட்ரு பட்டலை அதை கொடுக்குறேன். உள்ட்ரு பட்டலைன்னா வந்து உள்ட்ரு பட்டலை கொடுக்குறேன், அது நார்த் ப்ரொவின்ஸ் தான் இப்படி சொல்கிறது. இதெல்லாம் கொடுத்தா அப்புறம் இதில் சிங்களத்தெல்லாம் கிடக்குது எல்லா ஸ்டேட்டும் வந்து அதை நீங்கள் பார்த்து உங்களோட ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். நீங்கள் கண்ட்ரி மாற்றினீங்கன்னா இந்தியா கொடுத்தீங்கன்னா தமிழில் வரும், இங்கிலீஷில் வரும். சிலங்கானுடைய எங்களுக்கு சிங்களத்தில் வருது. இங்கே நெக்ஸ்ட் அதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. நீங்கள் அந்த வெப்சைட் வந்து எந்த இமெயிலில் கிரியேட் பண்ணீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிங்க அந்த பிரைவசி பாலிசியில் வரும். அதனால் இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, அந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். நான் வந்து சும்மா education@gmail.com கொடுத்துருக்கேன். பட் இப்படி கொடுக்கக்கூடாது, நீங்கள் உண்மையான அட்ரஸ் தான் கொடுக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறக்காண்டி தான் அப்படியான ஃபேக்கான இதெல்லாம் கொடுக்குறேன். கொடுத்த அப்புறம் இதில் கிரியேட் பிரைவசி பாலிசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களை கிளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து எல்லாம் ஜெனரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் பிரைவசி பாலிசி வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்போ நீங்கள் இதில் பிரைவசி பாலிசி ஃபார் எஜுகேஷன் இருக்குது, இதில் நேமோடு வந்து இருக்குது. இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் முடிவு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணுங்க. கீழே ரோமெண்ட் போங்க, கொஞ்சம் பெரிய லெந்தாக தான் இருக்கும். கீழே போய் இதில் வந்து கண்டிஷன் இருக்குது, அது வரைக்கும் காப்பி பண்ணி போட்டு அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட ப்ளவு செட்டிங்கில் வாங்கும். அது வந்து பேஜ் ஒன்று இருக்குது, பேஜ் ஒன்றை கிரியேட் பண்ணணும். பேஜில் போய்ட்டு நியூ பேஜ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நியூ பேஜ்னு கிரியேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே,
இப்போ நீங்கள் வந்து ப்ரைவசி பாலிசி க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் டைட்டில் நேம் வந்து நீங்கள் வந்து ப்ரைவசி பாலிசி அப்படின்னு நான் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே ரைட். இப்போ கொடுத்தாச்சு. இல்லை வந்து பப்ளிஷ்ன்றதை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணி விடுங்க. அதுக்கு முதல் பாருங்கள், இதில் வந்து சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் தேவையில்லை. இந்த ஆப்ஷனில் பாருங்கள், இதில் வந்து கொமெண்ட் கேட்டிருக்காங்க. கொமெண்ட் வந்து எங்களுக்கு இந்த இதுக்கு வந்து யாருமே கொமெண்ட் அடிக்க தேவையில்லை. அப்போ வந்து டூ நாட் அலோ கிளீன் எக்ஸசைஸ்ன்னு கொடுத்து வரேன். அப்போ நான் இதுக்கு யாருக்கும் கொமெண்ட் அடிக்க மாட்டாங்க. இதுக்கு அங்கே பப்ளிஷன் இருக்கும், அதை கொடுத்து வரேன். ஓகே, இங்கே கன்ஃபார்ம் வருது, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதை நான் வந்து இன்னொரு பேஜில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து அதே இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஃபார் எஜுகேஷன் யூஆர்எல் வந்து அதே யூஆர்எல் நான் கொப்பி பண்ண யூஆர்எல் அதே யூஆர்எல் எனக்கு அதில் முதல்ல கொப்பி பண்ணோடய எனக்கு திருப்பி வருது. இங்கே நெக்ஸ்ட்டாக கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்குறாங்க. அந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் உங்களோட கண்ட்ரியை கொடுக்க வேண்டியிருக்கும். நான் ஸ்ரீலங்கா கொடுக்குறேன். இங்கே ஸ்டேட் கேட்டுருக்காங்க, ஸ்டேட்டுக்கு வந்து உள்துறைப்பாட்டை கொடுக்குறேன். இமெயில் கேட்டுருக்காங்க, இமெயில் அதே இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். நீங்கள் அந்த இதில் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசி பாலிசி டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் மாறிடும். அப்படி மாறினா கூகுள் அட்சன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இங்கே கிரியேட் டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இதில் கிரியேட் பண்ணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி பாட்டுட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ம் கண்டிஷன் இருக்குது. இதில் ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போங்க. கீழே வரைக்கும் போய் ஃபுல்லாக ரோல் பண்ணி கீழே வரைக்கும் போயிடுவோம். இல்லை தான் இருக்கும், கீழே போயிட்டு இந்த கீழே முடியுதானே இது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ண வேண்டி இருக்கும். காப்பி பண்ணி நீங்கள் பிளர் திரும்பி வந்துட்டு திருப்பி இன்னொரு பேஜில் போய் திருப்பி இன்னொரு நியூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து போஸ்ட்டில் கிரியேட் பண்ணுறதில்ல, பேஜ் ஜென்ரலில் கிரியேட் பண்ணுறது. கிரியேட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து முடிச்சாச்சு, டேர்ம் அண்ட் கண்டிஷன் முடிச்சாச்சு. இதை நாங்கள் இதில் வந்து டைட்டில் வந்து அதே போட்டுறோம். ஓகே, போட்டாச்சு. இதே வந்து நான் கமெண்ட் நிப்பாட்டி போட்டு கமெண்ட் அடிக்காமல் நிப்பாட்டி போட்டு பப்ளிஷ்ன்றதை கொடுத்து வரேன். ஓகே, டேர்ம் அண்ட் கண்டிஷன் முடிஞ்சது, ப்ரைவசி பாலிசியும் முடிஞ்சது. இப்போ இது இந்த வேலை இதை நாங்கள் க்ளோஸ் பண்ண கொள்ளலாம். அடுத்து அப்படின்னா டிஸ்க்ளைமர் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்க்ளைமர் வந்து ஜெனரேட் பண்ணணும். அந்த டிஸ்க்ளைமர் இப்போ ஜெனரேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கும் அதே போல் தான் வெப்சைட் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட வெப்சைட் நேம் கொடுக்கணும், யூஆர்எல் கொடுக்கணும், நெக்ஸ்ட் பண்ணணும். இங்கால கண்ட்ரி கேட்பாங்க, உங்களோட கண்ட்ரி கொடுக்கணும். அங்கே வந்து ப்ரொவின்ஸ் கொடுக்கணும். ஸ்ரீலங்கா உங்களோட ப்ரொவின்ஸை கொடுக்கணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்க வேண்டிய இருக்கும். கொடுத்துட்டு கிரியேட் டிஸ்க்ளைமர் இருக்கும், அதை கொடுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் நான் குயிக்காக செஞ்சு போகிறேன். நான் முதலாக செஞ்சதான் அதே தான் திருப்பி வரப்போகுது, 3 நம்பர் வரப்போகுது. அப்போ தான் குயிக்காக கொண்டு போகிறேன். இப்போ கிரியேட் டிஸ்க்ளைமர் இருக்கும், அதை கொடுக்குறோம். இப்போ கொடுத்தோன்னா திருப்பி லோட் ஆகிட்டு உங்கள் டிஸ்க்ளைமர் வந்து கிரியேட் பண்ணி பட்டுரும். இப்போ டிஸ்க்ளைமர் ஃபார் எஜுகேஷன் நான் கொடுத்த டைட்டிலே வருது. இப்போ அவளை தான் காப்பி பண்ணி போட்டு ஏன்னா இமெயில் கொடுக்கணும்னு சொன்னாண்டா எனக்கு இமெயில் எல்லாம் வரும். இதில் வந்து என்ன யூஆர்எல்லாம் கொடுத்துருக்காங்க, இமெயிலாம் இதில் வரும். அப்போ சரியான இமெயில் தான் கொடுக்க வேண்டி இருக்கும். இப்போ இதில் காப்பி பண்ணி நான் கடைசி வரைக்கும் கொண்டு போட்டு அவளை தான் காப்பி பண்ணி போட்டு அதே போல் தான் ஒரு போஸ்ட் இல்லை பேஜில் போய்ட்டு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டு அந்த பேஜில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, நான் வந்து இதே டிஸ்க்ளைமர் எங்கள் காப்பி பண்ணி டைட்டிலில் போட்டுருக்கேன். இதில் சொன்ன மாதிரி காமெண்ட் பாடி போட்டு பப்ளிஷ் பண்ணி வரேன். ஓகே, இப்போ வந்து டிஸ்க்ளைமர் டேர்ம் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசி கிரியேட் பண்ணியாச்சு. இதே பேஜில் நீங்கள் வந்து அபவுட்டும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இதே பேஜில் நீங்கள் வந்து உங்களோட கான்டாக்ட் அஸ் ஃபார்மையும் இதே பேஜில் நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த வீடியோஸ்க்கு லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லை என்ன சேனலில் போய்ட்டு வெப்சைட் இன் தமிழ் பிளேஸில் போய்ட்டு முழு வீடியோவும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் உங்களுக்கு டைட்டில் போட்டிருப்பேன், கான்டாக்ட் அஸ் ஃபார்ம் கிரியேட் அப்படின்னு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த என்ன செய்யணும்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்களோட சேனலில் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பார்த்தோம்னா சிங்சான் தமிழ் என்ற யூடியூப் சேனல் தான் பார்க்க போகிறோம். இவரை பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் வீடியோஸ் நிறைய போட்டுருக்கேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் சிங்சான் என்ன அப்படின்ட்டு. நிறைய பேர் ஃபேவரட்டான கார்ட்டூன் வீடியோவும் கூட. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. மறக்காமல் சிங்சான் தமிழ் என்ற சேனலுக்கு போய்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விடுங்க. அப்போ தான் இவர் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சிங்சான் தமிழ் யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் ஆப்பில் வந்து நான் போடுவேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு போய் வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போல் உங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே வந்து ஐ பட்டனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எப்படி என்னென்ன செய்யணும் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலையும் எங்களோட வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ இது எப்படியே இருக்கட்டும். இப்போ நாங்கள் லே அவுட்டுக்கு போகணும். ஓகே, லே அவுட்டில் போயிட்டு லே அவுட்டில் எங்களுக்கு வேலை இருக்குது. இப்போ லே அவுட்டில் வந்து எங்களுக்கு வந்து மேலேயும் கொடுக்கணும், ஆனால் கீழேயும் கொடுக்கணும். நான் உங்களுக்கு மேலே மட்டும் கொடுத்து காட்டுறேன், அதே உங்களுக்கு சொல்லி தருவேன் கீழேயும். அதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் சரி. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டாப் நேவிகேஷன் இருக்கும், லிங்க் லிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் தான் ஹோம் அபவுட் கான்டாக்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அ நியூ ஐட்டம் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தவங்களுக்கு வந்து சைட் நேமும் கேட்பாங்க, சைட் யூஆர்எலும் கேட்பாங்க. ஓகே, நான் சைட் நேமும் கொடுத்து சைட் யூஆர்எலும் கொடுக்க வேண்டிய இருக்குது. இப்போ நான் யூஆர்எல் காப்பி பண்ணி வர முதல்ல. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுக்க போகிறோம்னா இதில் வந்து வியூன்னு இருக்குது தானே.
அதில் போய் கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து அது பேஜில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மேலே ஒரு URL அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு நான் காப்பி பண்ணுறேன் பாருங்க. காப்பி பண்ணி போட்டு இப்போ இந்த வெப்சைட்டில் போயிட்டு லே அவுட்டில் நான் சொல்லியிருந்த மாதிரி லிங்க் லிஸ்ட் டாப் நேவிகேஷனில் போயிட்டு கீழே வந்து ஆட் அ நியூ ஐட்டமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ அழிச்சு போட்டு நான் ஃபுல்லாக காப்பி பண்ண URL வந்து இதில் போகிறோம். இப்போ சைட் நேமில் வந்து நாங்கள் வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சர்வ் இருக்க சர்வை கிளிக் பண்ணால் ஓகே இப்போ சர்வ் ஆயிருமா. இப்போ சர்வ் ஐட்டம் இங்கேயும் சர்வ் பண்ணி போட்டு நாங்கள் இதையும் சர்வ் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ எங்கேயும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பேஜை வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்டா எனக்கு இப்போ ஹோம் அபவுட் கான்டாக்ட்டுக்கு பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்துடுது. இப்போ இதை கிளிக் பண்ண மாட்டேன் இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் அந்த ஃபார்முக்குள்ளே போகும். நான் என்னென்ன எழுதி வச்சுக்கணும் அதெல்லாம் இதில் இருக்கும். வாசிக்கிட்ட பாய்ச்சி கொள்ளலாம். இதே மாதிரி தான் டிஸ்க்ளைமரும் கொடுக்க போகிறோம், ப்ரைவசி பாலிசியும் கொடுக்க போகிறோம். ஓகே இப்போ இது கொடுத்தாச்சு. என் பேஜை வந்து நான் வந்து டிஸ்க்ளைமரையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி ப்ரைவசி பாலிசியையும் இன்னொரு இதில் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். 2 இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து லே அவுட்டுக்கு போகிறோம். ஓகே லே அவுட்டு போய்ட்டு நான் ப்ரைவசி பாலிசி தானே அதுக்குரிய URL காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு டாப் நேவிகேஷன் லிங்க் லிஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அதே போல் தான் ஆட் நியூ ஐட்டமை கிளிக் பண்ணிவிட்டு URL வந்து அந்த URL போட்டுட்டு சைட் நேமில் வந்து என்னத்தை போட வந்தாலும் அந்த சைட் நேமை கொடுக்கணும். சைட் நேம் என்ன காப்பி பண்ணாங்க ப்ரைவசி பாலிசி. அப்போ ப்ரைவசி பாலிசியை நாங்கள் வந்து இதில் கொடுக்கணும். ப்ரைவசி பாலிசி கொடுத்தாச்சு. இங்கே வந்து சேவ் பண்ணிருக்கும் அதை கொடுத்தா இது சேவ் ஆயிடும். இதையும் சேவ் பண்ணி போட்டு ஒரே டைமில் டிஸ்க்ளைமரையும் போட்டுட்டு வருவோம். டிஸ்க்ளைமரையும் காப்பி பண்ணியாச்சு. லிங்க் லிஸ்ட்டில் போயாச்சு. பகலில் கீழே ரோமெண்ட் போயாச்சு. ஆட் நியூ ஐட்டம் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டேன். சைட் URL வந்து காப்பி பண்ணி போட்டாச்சு. இதே இடத்துல டிஸ்க்ளைமர் அப்போ டிஸ்க்ளைமர் நான் இதை காப்பி பண்ணி போட்டு கொடுக்குறேன். டைப் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிருக்கு அதை கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மேலே கீழே மாற்றோம்னா இந்த மேலே அம்புக்குறி இருக்குது. நான் அப்படி மேலே கீழே மாற்ற மாறும் உங்களுக்கு காட்டுதலாம் இன்னும் வாங்கிட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட எஜுகேஷனில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷனை வந்துட்டு ப்ரைவசி பாலிசி டிஸ்க்ளைமர் எல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே இப்போ இதை நாங்கள் வந்து டிஸ்க்ளைமரை முன்னுக்கு போகணும் டேர்மினேஷன் பின்னுக்கு போகணுன்னா உங்களுக்கு சின்ன விஷயம் தான். இதில் திருப்பி இதில் போயிட்டு இல்லை அந்த மேலே அம்பூருக்கு இப்போ டிஸ்க்ளைமர் மேலே வரணும். டிஸ்க்ளைமர் இப்போ இங்கால இருக்குது அது இங்கால வரணும். இந்த ப்ரைவசி பாலிசிக்கு முன்னுக்கு போகணும்டா இந்த மேலே இருக்குது அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவசி பாலிசிக்கு மேலே வந்துடும். நான் டேர்மினேஷன் மேலேயும் போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா பாருங்கள் எனக்கு டிஸ்க்ளைமர் வந்து 4 தான் வந்துடுது. இப்படி நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ளணும். இதே போல் தான் நீங்கள் வந்து இந்த கீழையும் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சில டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கீழே வராது மேலே வரும். சில டெம்ப்ளேட்டுக்கு மேலே வராது கீழே வரும். அப்படி மாற்றி வரும். சில டைமில் வந்து 2மே வரும். ஓகே அது ஒவ்வொரு தீம்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். இப்போ கீழான எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மேலாம் பார்த்துட்டோம் டாப் நேவிகேஷனில் இருக்குது. இப்போ கீழான போவோம். ஓகே கீழே போனோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மெனு ஃபுட்டுன்னு போட்டு மெனு ஃபுட்டை வெயிட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதே இதாக வந்திருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ஹோம் அபவுட் கான்டாக்ட் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் என்னென்ன அதில் ஆட் பண்ணிங்களோ அதே போல் இதுலேயும் வந்து திருப்பி ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழையும் இதில் வந்துருப்பேன் இந்தியா கட்டுறேன் பாருங்க. எனக்கு மேலேயும் எழுதியாச்சு. அதே போல் கீழே போனேன்டா கீழையும் நான் எழுதி வச்சுக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எழுதி வைக்கணும். இது கட்டாயம் தேவை. நீங்கள் வந்து அட்சன்ஸுக்கு அப்ரூவலுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கட்டாயம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒன்று பிள்ளைண்டாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து எழுதணும். இதுக்குரிய இதெல்லாம் கிரியேட் பண்ணுறக்கூடிய லிங்க்கு போகிறேன். நான் சொன்ன மாதிரி வெப்சைட் லிங்க் வந்து கீழே இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள போவீங்க. இதில் சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த என்ன வீடியோன்ற டைட்டில் என்னவோ அதை வந்து இதில் கொடுங்க. அதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு கீழே வந்து டைம் ஓடிக்கொண்டு இருக்கும். 35 வினாடி முடியும். உங்களுக்கு வந்து கிளிக் கேர் இருக்குது மஞ்சள் கலரில் ஓப்பன் ஆகி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குரிய வெப்சைட்டுக்குள்ள போவீங்க. நீங்கள் அதில் போய் நான் சொன்ன மாதிரி சொல்லியிருந்த மாதிரி செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ப்ளாக் ஏர்ன் பண்ண போகிறார் அப்படி ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து வீடியோஸை சேவணுங்க. அப்போ தான் அவருக்கும் ஈஸியாக இருக்கும் விஷயம் அறிஞ்சு சரியான முறையில் வந்து அட்சன்ஸுக்கு அப்ரூவலுக்கு அனுப்புறதுக்கு. அப்போ தான் அவருக்கும் அப்ரூவல் கிடைக்கும். அவரும் ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைவசி பாலிசி டேர்ம் கண்டிஷன் டிஸ்க்ளைமர் எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்ட்டு இந்த முறையை பாவச்சு நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணுற எல்லா வெப்சைட்டுக்கும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு இந்த மைக் வேணும் அப்படின்னா இதில் என் ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னோட கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மோர் டீட்டெயில்ஸுக்கு. இதில் விலை பார்த்தீங்கன்னா நான் வந்து 500 ரூபா தான் விற்கிறோம். உங்களுக்கு பருத்துறைக்கு இருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவோம். அங்கே என்ன உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ தான் முதல்ல எங்கள் சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம ஏசி தமிழ் டெக் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling